ஓகே கைஸ், வெல்கம் டு மவுண்டன் ரைட். இப்போ வந்து நம்ம சேலத்தில் டீ பிரேக் எடுத்துகிட்டு ரைடை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ தான் தூக்கம் கலைஞ்ச மாதிரி இருக்குது. எனக்கு கொஞ்சம் சாக்லேட் வாங்கி போட்டிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் தூக்கம் வந்துச்சுன்னா சாக்லேட்டை போட்டுக்குவோம். லைட்டாக கொஞ்சம் சவுண்டு கம்மியாக வச்சு சாங்ஸும் போட்டு விட்டாச்சு ப்ளூடூத் போட்டு. ஸோ இதுக்கப்புறம் தூக்கம் வராதுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இதுக்கடுத்த ரெஸ்ட் ஏரியா வந்து நம்ம பாலக்கோடுக்கிட்ட, அங்கே ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். ஸோ கரெக்டாக 5 மணி ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 5:30 ஆயிடுச்சு. ஸோ பாலக்கோடுக்கு இன்னும் ஒரு 1.5 hours நான் போயிடுவேன். ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பணும். கரெக்டாக ஒரு 7:30 ஒசூர் போயிடுவேன். பார்க்கலாம். ஸோ அப்படியே ஊருக்கு போகலான்னு பார்த்தேன், பட்டு ஒசூரே போயிடுவோம். ஸோ லாஸ்ட்டு ரைடை விட இந்த ரைடு என்னன்னா ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி அப்படின்னா ஒரு 70-80 இது மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஒரு 90 தான் ஓடுது வண்டி. அதுக்கப்புறம் ஏற்றுல ஸ்பீடு ஏன்னா கொஞ்சம் நிதானமாகவே போகும். நிதானமாக போகன்றதை விட அங்கே போய் நான் பண்ண போகிற வேலை ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் நிதானமாக போயிட்டுருக்கேன். அதர்வைஸ் ஒன்றுமே இல்லை. பேசுவோம் அப்படின்னா எதுவும் ஞாபகம் வர மாட்டாங்க பேசுகிறதுக்கு. இதுதான் தூக்கம் கலைஞ்சிருக்கு. ஸோ இப்போயே நான் ஓட்டினேன் அப்படின்னா தூக்கம் வர்றதுக்கு முன்னாடியே நான் வீட்டுக்கு போயிடுவேன். எல்லாம் கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. நான் கிட்டத்தட்ட எங்கே போயிருந்தேன் அப்படின்னா திருச்சி தான் போயிருந்தேன். ஒரு 1 week ஆயிடுச்சு நான் திருச்சி போய். ஸோ இப்போ ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ அஃபீஷியலில் தான் போனேன். நான் எல்லா வீடியோவிலும் சொல்லியிருப்பேன், நான் அஃபீஷியலாக எங்கேயாவது ஒர்க்கு விஷயமாக போனால் தான் அது மாதிரி ரைடெலாம் போவேன். என்னென்னா ஒரு 2-3 days ஒர்க்கை முடிச்சுட்டு அப்படியே ஒரு 1 or 2 days வந்து ட்ரிப்பை போட்டு பைக் ரைடு போய் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வெள்ளையங்கிரி போகணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ வெள்ளையங்கிரி போனால் வீடியோ எடுத்து போடுறேன், பார்க்கலாம். எனக்கு இன்னொன்று என்னன்னா, இந்த வீடியோ எடிட்டிங்லாம் தெரியாது அவ்வளோவா. அந்த ஆப் எடிட்டிங்னால் நல்லா பண்ணுவேன். பட் ஆனால் என்னென்னா அந்த அப்ளிகேஷன் இப்போது இருக்கிற அப்ளிகேஷன் எல்லாம் ஏஐ அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுனால எனக்கு அதில் நான் இன்னும் அதை ரீட் பண்ணலை, அதில் ஒர்க்கும் பண்ணலை இன்னும் எதுவுமே. ஸோ அதனால் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. பார்க்கலாம், போக போக ஈஸியாக மாறிடும். ஒர்க் பண்ணால் தான் எனக்கு அந்த டிப்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ அந்த டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ எடிட் பண்ணி போடுறேன். இதில் மெயின் என்ன, நான் எடிட் பண்ணுவேன் அப்படின்றது, நான் எதுவுமே எடிட் பண்ணி போடக்கூடாதுன்னு பார்த்துருக்கேன். எடிட் எப்படி போடணுன்னா, பேக்ரவுண்டில் மியூசிக் ஏதாவது ஆட் பண்ணுவேன். நான் பேசாத டைமில், நான் எந்த இன்ஃபர்மேஷனும் எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு டாப்பிக்கும் பேசாமல் இருக்கிறப்போ அப்படியே சைலண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த டயத்தில் வந்து ஏதாவது ஒரு மியூசிக் ஆட் பண்ணுறதுக்காக தான் நான் எடிட்டிங்னு சொல்கிறேன். ஸோ என்னோடய வீடியோ வந்து எங்கேயுமே கட் ஆகாது. நான் என்ன வீடியோ எடுக்கிறேனோ அதை அப்படியே அப்லோட் பண்ணுவேன். அது எதுக்காக அப்படின்னு நேச்சுரலோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் போடுறேன்.
ஸோ லாஸ்ட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக்லாம் எதுவும் போட்டிருக்க மாட்டேன். அப்படியே இந்த பைக் சவுண்டு இதெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு வீடியோ அப்படியே அப்லோட் பண்ணலான்னு பார்க்கலாம். ராயல் என்ஃபீல்டு தாங்க. எனக்கு எந்த டாபிக் கிடைக்கல, அதனால் மறுபடியும் பைக்கே பேசுகிறேன். என்னென்னா ஒரு எப்படி சொல்கிறதுன்னா பேக் பெயின் அது மாதிரி எதுவுமே இல்லை. ஜஸ்ட் என்னோடய பாடி தான் டயர்டு. அது பாடி டயர்டுனா எனக்கு தான் தூக்கம் வருதே தவிர மற்றபடி என் பைக்கும் டயர்ட் ஆகலை. நல்லா ஸ்மூத்தாக போகிறார் தலைவர். மற்றவங்க சொல்கிற மாதிரி ஓவராக ஹீட் ஆகுது, அதெல்லாம் ராயல் என்ஃபீல்டு ஓட்ட தெரியாதவங்களுக்கு தான் அது. பட் ராயல் என்ஃபீல்டை லவ் பண்ணுறவங்களுக்கு புரியும் அந்த ஃபீலு. சும்மா ஜகாஜாலமாக போகிறார் தலைவர். இந்த த்ராட்டல் இருக்குது இல்லைங்களா, இந்த த்ராட்டல் வரும் சும்மா லைட்டாக அப்படியே பண்ணாலும் இப்போ த்ராட்டல் அப்படியே பிச்சுக்கிட்டு போகுது பாருங்க. நான் ரொம்ப முறுக்கெல்லாம் கிடையாது. அதே எக்ஸைட்டில் பார்த்தேன் அப்படின்னா கொஞ்சம் முறுக்கணும், அதை கொஞ்சம் ஆடாக இருக்கும். பட் இதில் என்னோடய ராயல் என்ஃபீல்டில் வந்து செம்ம ஸ்மூத்து. த்ராட்டல் வந்து அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கலாம் தேவையில்லை. சும்மா லைட்டாக கையை வச்சு ஸ்டார்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக போயிருக்கும். ஒரு 80 போய்ட்டுருக்கு. எனக்கு அவ்வளோ இதாகவே தெரியல. ரைட் போகும்போது கூட யாராவது இன்னொருத்தர் வந்தாங்கன்னா நல்லா மீன்ஸ் அவரும் ஒரு பைக்கு 2 பைக்கு மேக்ஸிமம் சிங்கிளாக போனால் நல்லா தான் இருக்குது. பட் 2 பேர் இருந்தாங்கன்னா பேசிக்கிட்டு அப்படியே போகலாம். சரி, ஓகே கைஸ், நான் தொப்பூர் போய் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். தொப்பூர் எதுக்கு அப்படின்னா, ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளோ முடிஞ்சிருக்கு அப்படின்றத பார்க்க முடியும். ஆனால் அந்த ரோடும் நல்லாயிருக்கும். ஆக்சிடென்ட் ரோடு, பேய் ரோடுலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கிடையாது. நல்லாயிருக்கும், ரோடு சூப்பராக இருக்கும். கிளைமேட்டும் லொக்கேஷனும் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ ஈவினிங் டைம் அப்படின்றதுனால கொஞ்சம் நான் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் உங்களுக்கு இந்த தொப்பூர் போய் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் உங்களிலிருந்து விடைபெறுவது மவுண்டன் ரைடர். இது உங்கள் மவுண்டன் ரைடர். நன்றி, பாய் எல்லாருக்கும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.